காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நுண்ணறிவு சார்ந்த ரோபாட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பதிவு செய்யுங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு புதிய நிறுவனங்களுக்கான தொடங்கி வைக்கிறார். அதுல குறிப்பாக அஜைல் ரோபோட்டிக்ஸ் என்கிற நிறுவனம் 300 கோடி ரூபாய் முதலீட்டுல காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குறிப்பாக இந்த ரோபோட்டிக் இயந்திரத்தை பொறுத்தவரை நேரடியாக இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு 300 கோடி ரூபாய் முதலீட்டுல இந்த அஜைல் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் என்பது தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துல பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த ஒரு 6 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் அளிப்பதற்கான கடிதங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் SOL இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் 175 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஏர் செப்பரேஷன் காற்று பிரித்தெடுக்கக்கூடிய ஆலையையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குறிப்பாக இந்த ரோபோட்டிக் நிறுவனத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இங்கு வேலை வாய்ப்பு நேரடியாக கிடைக்கக்கூடிய வகையிலும் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த ஆலை அமைய இருக்கிறது. குறிப்பாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புல இன்றைக்கு 2 நிறுவனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அபினேஷ், முதலமைச்சர் அடுத்த கட்டமாக வேற இன்னும் திட்டங்கள் தொடங்கி வைக்க இருக்கிறாரா? வேற ஆலோசனை கூட்டங்கள் எதுவும் நடைபெற உள்ளதா? இந்த 2 நிகழ்ச்சிக்கு பிறகு தொழில் முதலீட்டு தொழில் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பான மிக முக்கியமான கூட்டத்திலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் டிட்கோ நிறுவனம் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், குறிப்பாக டெண்டர் கோருவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை உயர் அதிகாரிகள் அதே போல டிட்கோ நிர்வாகிகளோடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அபிநயா, பரந்தூர் சார்ந்த ஆலோசனை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.